அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஒரு சகோதரர் 6 நோன்பு சம்பந்தமான ஒரு சில கேள்விகள் கேட்டிருந்தார். அந்த கேள்விகளை நான் சொல்லாமல் அந்த 6 நோன்பு சம்பந்தமாக சுருக்கமாக நான் சொன்னால் அந்த கேள்விகளுக்கெல்லாம் பதிலாக அமையும்னு நினைக்கிறேன். முதலாவதாக இந்த ரமலானை தொடர்ந்து ஷவ்வாலுடைய முதலாவது நாள் பெருநாள், அதற்கு அடுத்து வரக்கூடிய அந்த 6 நாட்களில் யார் நோன்பு பிடிக்கிறாங்களோ, அதாவது வரக்கூடிய ஷவ்வால் மாதத்தில் 6 நாட்கள் யார் நோன்பு பிடிக்கிறாரோ அவங்க கணக்கு சுயாமித்தகர் காலம் முழுவதும் நோன்பு பிடித்தது போல் அல்லது வருடம் முழுவதும் நோன்பு பிடித்தது போல ஆகிவிடும் என்று வரக்கூடிய செய்தி சஹீஹ் முஸ்லிம்ல அபூ அய்யூப் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு சம்பந்தமாக வரக்கூடிய ஒரு செய்தி. இந்த செய்தி எப்படி வருதுன்னா, மன் ஸாம ரமலான ஸும்ம அத்பஅஹு சித்தம் மின் ஷவ்வால் கான கஸியாமித் தஹர். யார் ரமலானில் நோன்பு நோற்று பின்னர் ஷவ்வாலில் 6 தொடர்கிறாரோ, அதாவது ஷவ்வாலில் 6 ரமலானுக்கு ரமலானை தொடர்ந்து தொடர்கிறாரோ அவர் வருடம் முழுதாக அல்லது காலம் முழுதும் நோன்பு பிடித்ததற்கு சமம் என்று வரக்கூடிய ஒரு செய்தி. அப்போ இந்த செய்தியிலிருந்து நம்ம விளங்கி கொள்ற விஷயம் என்னன்னு சொன்னால், ஷவ்வால் மாதத்தில் 6 நோன்பு பிடிக்கணும், அது ரமலானை தொடர்ந்து அந்த நோன்பு என்ன செய்யணும், பிடிபட வேண்டும் அப்படி என்று விளங்குது. அப்படின்னா அது துல்காதாவுக்கோ துல்ஹிஜ்ஜாவுக்கோ என்ன செய்யக்கூடாது, போகக்கூடாது. ஷவ்வாலே நம்ம என்ன செய்யணும், அந்த நோன்பை பிடிக்க வேண்டும். ஆனால் இதில் என்ன முக்கியமான விஷயம்னு சொன்னால், இதில் சில அறிஞர்களால் இந்த ஹதீஸ் விமர்சிக்கப்பட்டது. மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொன்னாங்க, நான் மதீனாவாசியில் இந்த நோன்பு பிடிக்கிறத காணல அப்படின்னு சொன்னாங்க. ஒரு சில அறிஞர்கள் இந்த செய்தியில் வரக்கூடிய சாத் இப்னு ஸஈத் என்பவரை பலகீனம் அப்படின்னு சொன்னாங்க. இதுபோல சில அறிஞர்கள் இந்த செய்தியை மறுத்திருக்கிறார்கள், இது பலகீனமான செய்தி என்று சொல்லிக்கிறாங்க, இது குளறுபடி உள்ள செய்தின்னு சொல்லிக்கிறாங்க. ஆனால் அல்லாஹு ஆலம், சஹீஹ் முஸ்லிம்ல வரக்கூடிய ஆதாரபூர்வமான செய்தி என்ற அந்த வாதம் தான் வலுவான வாதம். மற்ற வாதங்களை பொறுத்த வரைக்கும் மிக பலகீனமான வாதம் என்று சொல்வதுதான் பொருத்தமானது. இரண்டாவது அம்சம் என்னன்னு சொன்னால், இது தொடர்ந்து பிடிக்கிறதா, தொடர்ந்து 6 பிடிக்கணும் என்ற எந்த கடமையும் இல்லை. ரமலானை தொடர்ந்து 6 பிடிக்க வேண்டும் என்ற எந்த கடமையும் இல்லை. ஆனால் ஒருவர் தொடர்ந்து பிடித்தால் அது தவறும் கிடையாது. ஒரு ஆள் தொடர்ந்து 6 நோன்பு பிடிச்சாருன்னு சொன்னால் அது தவறும் கிடையாது. ஏன்னா அந்த 6ஐ அவர் தொடர்ந்து பிடிக்கிறதுனால அவசரமாக அவர் அந்த நோன்பை பிடிக்கிறதுக்கான வாய்ப்பு என்ன செய்யுது, அமையுது. அதனால தொடர்ந்து பிடிக்கிறது தவறும் கிடையாது. அதில் ஷவ்வாலில் நம்ம தொடர்ந்து பிடிக்கிறதும் அதாவது பிரித்து வேறு வேறாக பிடிக்கிறதும் தவறு கிடையாது. இது ஒன்று. இரண்டாவது இது வயது போனாக்களுக்கு மட்டுமுள்ள நோன்பா அப்படி என்று சிலர் சொல்லிக்கிறாங்க. இஸ்லாத்துல வயது போனாலுக்கான ஒரு நோன்பு, வயது வராதவங்களுக்கான ஒரு நோன்பு என்று அப்படி எந்த நடைமுறையும் கிடையாது. இது எல்லோருக்கும் இந்த சிறப்பு உள்ள ஒரு நோன்பு, தவறான ஒரு அடிப்படை. அடுத்ததாக இந்த 6 நோன்பு பெருநாள் கொண்டாடுவாங்க. நோன்பு பெருநாள், அடுத்து 6 நோன்பு பெருநாள். இது ஒரு பிதாத்தான நடைமுறை. இதுக்கு ஒரு பெருநாள் என்னது இஸ்லாம் எங்களுக்கு சொல்லவே, இது சாதாரணமாக ஏனைய நோன்பு சுன்னத்தான நோன்புகளை போன்ற ஒரு நோன்பு என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக 4வதாக கடமையானவர்கள் என்ன செய்யறது, ஏற்கனவே ரமலான நோன்பு விட்டவங்க இருப்பாங்க. இப்போ அவங்களுக்கு கலா இருக்குது, கடமையான நோன்பு இருக்குது. அவங்க 6 நோன்பு பிடிச்சிட்டு கலாவை செய்யறதா, கலாவை செஞ்சுட்டு 6 நோன்பு பிடிக்கிறதா என்றால் இந்த ஹதீஸ்லேயே அதுக்கு பதில் இருக்கு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மன் ஸாம ரமலான், யார் ரமலானில் நோன்பு வைக்கிறாரோ அப்படின்னு வருது. அப்படின்னா என்னன்னு சொன்னால், இந்த கூலி ரமலான் நோன்பு வச்சவங்களுக்கு தான் இந்த கூலி என்ன செய்யும், கிடைக்கும். ரமலான் நோன்பு வைக்காம ஒரு ஆள் 6 ஷவ்வால்ல வைக்கிறதால கூலி கிடைக்காது. ரமலானை தொடர்ந்து பிடிக்கிற நேரத்தில் தான் அந்த மன் ஸாம ரமலான சும்ம அத்பஅஹு சித்தம் மின் ஷவ்வால். அப்ப ரமலான்ல ரமலானுடைய நோன்பு பிடிக்காம ஒரு ஆள் பிடிச்சாலும் கூலி இல்லை. ரமலான்ல ஒரு 4-5 நோன்புகள் விடுபட்டிருந்தீங்களே, அந்த நோன்பை கதா செய்யாமல் அவர் முழுமையாக ரமலானை பிடிச்சவரே ஆகாது. அவர் சாம ரமலான் என்று சொல்றது சாம பாத ரமலான், ரமலானுடைய ஒரு சிலதை பிடிச்சிக்கிறான்னு அர்த்தம். எனவே கட்டாயம் அவர் என்ன செய்யணும் சொன்னால், ரமலானுடைய அந்த பகுதிகளை அவர் கலா செய்யணும். விடுபட்ட நோன்பை முதலாவது கலா செய்யணும் என்பது இந்த செய்தி சொல். எனவே ரமலானை ஒருவர் முழுமையாக என்ன செய்யணும், ரமலான்ல நோன்பு பிடிக்கணும். அதுல கலா அவருக்கு அந்த நோன்பு இருந்தது என்று சொன்னால் ஷவ்வால்ல அந்த முதலாவது அவர் செய்ய வேண்டிய வேற கலாவது. ஏன்னா கடமையான நோன்பை விட்ட நிலையில் அவர் மௌத்தாகினார்னு சொன்னால் அவர் குற்றத்தோட மரணிக்கிறார். கடமை நிறைவேற்றாத நிலைமையில் என்ன செய்யறாரு, அவர் மரணிக்கிறார். முதலாவது அது செய்ய வேண்டிய ஒரு கடமையில் அவர் இருக்கிறார். எனவே இந்த ரெண்டையும் ஒப்பிட்டு முதலாவது ஒருவர் கலா செய்யணும். அடுத்ததாக இதை கலாவுடைய நோன்புகளை திங்கள் வியாழன் பிடிப்பதனால திங்கள் வியாழன் சுண்ணத்தை நிறைவேற்றின மாதிரியும் கலாவுடைய நோன்பை நிறைவேற்றின மாதிரியும் ஆகுமான்னு கேட்டால் இல்லை. ஏன்னா நோன்பை பொறுத்த வரைக்கும் சுண்ணத்தான நோன்பு ஒரு அமல், கலாவுடைய நோன்பு ஒரு அமல். அப்ப ஏன்னா முதலாவது அவர் கலாவுடைய நோன்பு தான் செய்யணும். அந்த சிறப்பு இதுக்கு கிடைக்காது. தனித்தனியாகத்தான் இதை என்ன செய்யணும், நம்ம பார்க்க வேண்டும் என்பதை புரிஞ்சுக்கணும். சில இடங்கள்ல ரெண்டையும் ஒன்றாட நீயத்தோடு செஞ்சா ஓகே ஆயிரும். சில இடங்கள்ல அப்படி என்ன செய்யாது, ஓகே ஆகாது. அதுல ஒரு இடம் தான் இது. எனவே கலா தான் முதலாவது ஷவ்வாலுடைய நாட்கள் அவர் பிடிக்க வேண்டிய முதல் அம்சம். அதுக்கு பின்னால்தான் என்ன செய்யணும், அவர் ஷவ்வாலுடைய அந்த 6 என்ன செய்யணும், நோன்பு பிடிக்கணும். அடுத்தது இது ரமலானுக்கு பிறகு யாராவது இந்த நோன்பை பிடிக்கல என்று சொன்னா அவங்க பெரிய குற்றம் செஞ்சவங்க சொல்லி பார்க்கிற ஒரு தவறான ஒரு கண்ணோட்டமும் இருக்கு. அதுவும் பிள்ளையான விஷயம். ரமலானுடைய கடமையான நோன்பை அவர் முடிச்சிட்டாருன்னு சொன்னா சப்ஜெக்ட் முடிஞ்சுது. அதுக்கு பின்னால விரும்பினால் அவர் ஷவ்வால் நோன்பை பிடிக்கலாம். பிடிக்காது விட்டால் அது தவறில்லை. மாலிக் சொல்றது
சொல்வது போல மதீனாவாசிகள் யாரும் பிடிக்கிறது காணல் இமாம் மாலிக் அவர் சொல்றாங்க. அப்ப அந்த கால பகுதியில் பெரும்பாலானவங்க என்ன செய்யல அதை நோன்பு பிடிக்காமலும் இருந்திருக்கிறாங்க. எனவே இது பிடிக்காத விட்டால் ரமலான விட்ட ஒரு குற்றம் போன்ற ஒரு பார்வையில பார்க்கிறது அது மார்க்கத்துல ஒரு தனத்து, அது ஒரு மிதமிஞ்சி போற மாதிரியான ஒரு போக்கு என்பதையும் என்ன செய்யணும், புரிந்து கொள்ள வேண்டும். இந்த அடிப்படையில் ஷவ்வாலுடைய நோன்பை நம்ம புரிந்து கொண்டோம் என்று சொன்னால் அல்லாஹு தஆலா அதற்குரிய கூலியை எங்களுக்கு தர போதுமானவர்.